ஓகே, இப்போ கட் பண்ணி பார்த்தீங்களா? அந்த பிள்ளை பார்த்து நடந்துச்சு. இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உங்கள் லெசன் ஒன்று சொல்லுங்கள், உங்கள் பேரை, உங்கள் லெசன் ஒரு பேர் சொல்லுங்கள். ஒரு லெசன் பேர் சொல்லுங்கள். எதாவது நடத்துங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்னியல். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எலக்ட்ரிசிட்டி அதாவது கரண்ட் இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நம்ம டிவி பார்க்குறோம், இல்ல நைட் தூங்கும் போது நம்ம ஃபேன் இல்லாம தூங்க முடியுமா? யாராவது யோசிச்சு பாருங்க. இல்ல இல்ல லைட், இந்த பல்ப், இந்த லைட்டோட வெளிச்சம் இல்லாம நம்மளால எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாது. அப்போ நமக்கு எலக்ட்ரிசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. இந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி உருவாகுது, அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். எலக்ட்ரிசிட்டி எப்படி உருவாகுதுன்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். எலக்ட்ரான் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலக்ட்ரான் ஒரு ஆட்டம், அதாவது ஒரு அணு. இந்த எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகுறத நம்ம எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரிசிட்டி எப்பவுமே இந்த மாதிரி மெட்டல்ஸ், காப்பர், அலுமினியம், இந்த மாதிரி அயன், இந்த மாதிரியான பொருட்களை மட்டும்தான் இந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். கூட வாட்டர், தண்ணியில இந்த எலக்ட்ரிசிட்டி நல்லா பாஸ் ஆகும். ஓகே, எலக்ட்ரிசிட்டி ஸ்டார்ட் பண்ணிச்சா? டீச்சர் உங்க லெசன் சொல்லுங்க. லெசன் 8 சொல்லுங்க. ஒரு லெசன் பேர் சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர். இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப்ல இருக்கிற அந்த லெசனை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி, வேதியியல். நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலே கெமிஸ்ட்ரி இன்வால்வ் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தயிர் சாப்பிடுறோம் பார்த்தீங்களா? அது எப்படி கிடைக்குது அப்படின்னா, பால்ல நம்ம சின்னதா ஒரு 2-3 சொட்டு அளவுக்கு தயிர் விட்டு அதை அப்படியே மூடி வச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஃபுல்லா ஒரு கர்வ் நமக்கு கிடைக்கும். இதுக்கு காரணம் அந்த லாக்டிலியஸ் பாக்டீரியா அப்படின்ற ஒரு பாக்டீரியா அங்க ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணுது. இதனாலதான் நமக்கு அடுத்த நாள் ஒரு நல்ல கெட்டியான தயிர் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே இருக்கலாம். இதுல நம்ம முக்கியமா இந்த லெசன் என்ன பார்க்க போறோம்னா, பிசிக்கல் சேஞ்சஸ்னா என்ன, கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். பிசிக்கல் சேஞ்சஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம எந்த ஒரு ப்ராசஸ் செய்யறோம் அப்படின்னா அதை திரும்பி நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, அதை நல்லா துண்டா நல்லா கிழிச்சு போட்டுங்க. நீங்க கிழிச்சு போட்டாலும் அது பேப்பர் தான், அது வேற எந்த மெட்டீரியலா மாற போறது இல்லை. ஆனா நீங்க பால்ல தயிர் ஊற்றி அடுத்த நாள் அதை தயிரா மாத்திடுவீங்க. திரும்பி நம்மளால தயிர்ல இருந்து பாலை எடுக்க முடியுமா? முடியாது. இதுதான் பிசிக்கலும் கெமிக்கல் சேஞ்சஸ்ல இருக்கிற டிஃபரன்ஸ். கூட இதுல வேற என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்க்க போறோம். கெமிக்கல் ரியாக்ஷன் மெட்டல், அதாவது உலோகங்களோட ரியாக்ட் ஆகும்போது நடக்கலாம், ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது நடக்கலாம். இந்த மாதிரி எப்படி இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குதுன்னு இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கெமிக்கல் சேஞ்சஸ், இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது மெட்டலோட எப்படி ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்க்க போறோம். நீங்க அயன் அப்படின்ற மெட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது இரும்பு. அதை நீங்க வெளி இடத்துல வச்சிருவீங்க. இப்போ அந்த இடத்துல மழை பெஞ்சு இந்த ஈரமா எப்பவுமே ஒரு மாய்ஸ்சராகவே இருக்கும். இப்போ புரிஞ்சிருச்சா? லாஸ்ட் லெசனை கூட சொல்லுங்க, எடுத்துருவாங்க. அதை ஒத்துக்குவீங்களா? எந்த லெசன் கொடுத்தாலும் எடுத்துருவாங்கன்னு தெரியுமா? தெரியுதா தெரியலையா? எங்கே சொல்லுங்கள். லாஸ்ட் லெசன் எது உங்கள் 8th சொல்லுங்கள். உங்களுக்கே படித்தவங்களுக்கு தெரியலை பாருங்களேன். சொல்லுங்கள் சிஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள். சயின்ஸ் டீச்சர். வெரி குட். அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அவங்க, பார்த்தீங்களா? அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அவங்க உண்மையான டீச்சர்னு அர்த்தம் இல்லைங்க. அதே மாதிரி நீங்கள் சிஸ்டர் இன்னும் கூட கேட்கலாம். சயின்ஸ் டீச்சர் எத்தனை பேர் இருக்கீங்க? கொஸ்டின் கேளுங்க. நீங்கள் உடனே இப்போ இது படிச்சிருச்சுன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த பாடத்தில் எந்த கொஸ்டினாலும் பதில் சொல்லுவீங்களா? பார்த்தீங்களா? ஆமாம் சார். இப்போ பாருங்கள், படிச்சிருச்சு, நோட்ஸ் போட்டுருச்சு, செமினார் எடுத்துருச்சு, டீச்சராகவும் ஆக்ட் பண்ணி வச்சு, இப்போ நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கலாம், ட்விஸ்டட் கேள்வியும் கேட்கலாம். அப்போ
கேளுங்க, கேட்டு பார்ப்போமே, நம்ம டெஸ்ட் பண்ணுவோமே இந்த பிள்ளை சொல்லுதுங்க. அப்போ தானே ஒரு கொஸ்டின் கேளுங்களேன். டீச்சர் நீங்கள் சயின்ஸ் தானே, லாஸ்ட் சயின்ஸ் தானே, இப்போ ஒன்றும் கை தூக்காமல் இருக்கீங்க. சரி நீங்கள் கேளுங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி. அதாவது இந்த பிள்ளையை டெஸ்ட் பண்ணுவோமே, தோக்கடிக்கலாம்ன்றேன், அப்படி சொல்கிறேன். எப்படி தோக்கடிச்சோம்? நீங்கள் கொஸ்டினை கேளுங்க, தோக்கடிங்க பிள்ளைங்க. இப்போ நீங்கள் வந்து பாடமெல்லாம் நடத்த வேணாம், உங்கள் தோக்கடிச்சிருங்க. ஒரு கொஸ்டினை கேட்டு பதில் சொல்லுங்கள். பாருங்கள் டீச்சர், நீங்கள் கேளுங்க சிஸ்டர், இந்த பிள்ளைய தோக்கடிச்சிருவோம் சிஸ்டர். சொல்லும்போது எனக்கு முக்கியமான எது வந்து சேஞ்ச் பண்ணிச்சுங்கிறத சொல்றீங்க. அப்ப சேஞ்ச் பண்றது அதோட நேம் வந்து நல்லா ஓகே. அது மாதிரி கொஸ்டின் ஏதாச்சும் கேளுங்க அவங்கள மிரட்டுறது மாதிரி. சும்மா கேட்கலாம், ஒரு டெஸ்ட். சத்தமா சத்தமாக சொல்ல லாக்டிக் ஆசிட் நினைவுபடுத்துங்க. எது வேற கொஸ்டின் கூட கேளுங்க. டர்மரிக் ஆசிட் ஓகேனா, பார்த்தீங்களா, நினைவுபடுத்துகிறாங்க. கரெக்ட் தானே? நார்மலா சிட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு ஈஸியா சொல்லுங்க. இல்லை அதை விட்டுலாம். அவங்களுக்கு முதல்ல நார்மலாக சொல்கிறதுக்கு பதில் சொல்ல முடியுமா? வெரி குட். சொன்னாங்களா மேடம்? ஏன்னா எனக்கு தெரியாது, தெரியுமா? பரவாயில்ல, சொல்கிறாங்களா மேடம்? நீங்கள் சொல்லுங்க, கேளுங்க மேடம். நீங்கள் வந்து ஒரு டீச்சராக ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், 3 சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. புரோட்டான் நியூட்ரானும் உள்ள இருக்கும், எலக்ட்ரான் அதை சுத்தி வரும். ஆர்பிட் அப்படி கேளுங்க ப்ளீஸ். தேங்க் யூ. அது நீங்கள் கேட்டால் தான் எங்களுக்கு என்ன தெரியும்னா, அந்த பிள்ளையை மறுபடியும் மோட்டிவேட் பண்ணி, இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக பயிற்சி கொடுக்குறேன். புரியுதுங்களா? இப்போ நான் உங்களை கேட்க சொல்கிறது காரணமே, இந்த பிள்ளை வந்து எல்லாமே சொல்லுதுன்னு நிரூபிக்கிறதுக்கு இல்லை. இந்த பிள்ளை சொல்கிறது மாதிரி நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க, நான் சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், காளீஸ்வரி சிஸ்டர்கிட்ட 6 மாதம்தான் சிவகங்கை மாவட்டம் பூரா உங்கள் பிள்ளைங்க நடத்தணும். புரியுதுங்களாம்மா? அதனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேளுங்க, உங்கள்கிட்ட ஏதாச்சும். சரி, இந்த பிள்ளை என்ன தலை ஆற்றி கேளு, சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, கேட்கணும். சரி, இன்னொன்று கேட்கலாமா? இந்த பிள்ளை வந்து எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு படிச்சிருக்குல்ல, அதை அக்செப்ட் பண்ணுறீங்களா? எப்படி நீ டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு செய்கிற, தினந்தோறும் எப்படி செய்கிற? இந்த பிள்ளையுடைய அம்மா தான் அவங்களும் வந்து அவங்க இந்த பொண்ணை நல்லா என்கரேஜ் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஓகே, சொல்லுங்கள் எப்படி டைம் உட்காருங்க மேடம். எப்படி சயின்ஸ் லெசன் படிக்கிறதுக்கு மார்னிங் 2 hours ஈவினிங் 2 hours வந்து டைம் அலாட் பண்ணிருக்கேன். அதுல தினமும் 23 சாப்டர்ஸையும் ஃபர்ஸ்ட் அதுல இருக்க இன்ட்ரோடக்ஷனை நல்லா ரிவைஸ் பண்ணிப்பேன். அடுத்து நான் போட்டிருக்க நோட்ஸ்ல டெய்லி வந்து 23 லெசனையும் பண்ணுறீங்களா? அது எவ்வளோ நேரம் பாருங்கள். டெய்லி இவங்க ரிவைஸ் பண்ணுறாங்களாம். முக்கியமான விஷயம், அதை தெரிஞ்சுங்க. சொல்லுங்கள். தினமும் வந்து மார்னிங் 2 hours ஈவினிங் 2 hours வந்து டைம் அலாட். ரிவைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் போடுறீங்க? ரிவைஸ் பண்ணதுக்கு 30 minutes போடுறாங்க. டெய்லி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறாங்களா? அடுத்து நோட்ஸ் ப்ரிப்பரேஷன்ல நான் டைட்டில்ஸ், சப்டைட்டில்ஸ், பிக்சர்ஸ்லாம் வந்து போட்டுப்பேன். அதை ஒரு தடவை நல்லா கோ த்ரூ பண்ணிப்பேன். அதுக்கடுத்து செமினார் எப்படி இருக்கீங்க? அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி மிரர் பிராக்டிஸ். அங்கே போய் நான் கண்ணாடி முன்னாடி நானே இந்த 23 லெசன்ஸையும் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு தடவை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? இது பிள்ளைங்க யாராச்சும் பண்ணுறாங்களான்னு பாருங்கள்.